ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் நம்ம ஊசி பட்டாசு இருக்கு. அது வந்து வெளியே நின்றுக்கிட்டு நான் உள்ளே வர மாட்டேன் வெளில வர மாட்டேன்னு வீம்பு பிடிக்கும்னு பார்த்தா கடைசியில் என்ன நினச்சி என் கையில் விலங்கு போட்டவளை நான் சும்மா விட மாட்டேன், அவளை தண்டிச்சே ஆவேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் கோவத்தில் கொந்தளிக்குது. இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண நம்ம வேலைன்னு எனக்கு என்னென்னு விட்டுட்டு இருக்காங்க. இதுதாங்க எல்லாரோட இயல்பும். அதாவது தப்போ சரியோ கட்டின பொண்டாட்டிக்கு துணையாக நிற்கணும்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. 20 வருஷம் 22 வருஷம் வளர்ந்த வீட்டை விட்டுட்டு வராங்க. அவங்க உங்களுக்காக இது கூடவா புரியல? அதை விட்டுட்டு தன்னையே உயர்வான்னு நினைக்கிறவங்க அவங்க. ஆனால் தன்னையே கொடுக்குற அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு நிம்மதியாவது கொடுக்கணும். தன்மானத்தை இழக்கிற அளவுக்கு கொண்டு போகிற சூழ்நிலையெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம். புகுந்த வீட்டில் தன்மானம்னு ஒன்று இருக்கவே இருக்க மாட்டேங்குது. இப்போ இருக்க பொண்ணுங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி மாமியார் இருக்கும்போது எல்லார் லைஃப்லையும் இந்த மாதிரி அமையறதில்ல. 1-2 பேர் தான் ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு வாழ்த்துக்களை போட்டுடலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊசி பட்டாசு பண்ணுற வேலை கடுப்பாவது நமக்கே. நம்மளே போய் நேரில் அடிச்சுட்டு வந்துடலாம் மாட்டுக்கு அந்த அளவுக்கு கோவம் வருது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படி தான் வீட்டில் உள்ள எல்லாரும் பொறுமையாக இருக்காங்களோ. நம்ம சேனன் ஒரு பக்கம் அமைதியாக இருக்கிறது தான் ஆச்சரியத்தை குடிக்குதுங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு எனக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய போராட்டத்தை பண்ணாதீங்க, நான் மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு தனியாக இழுத்துட்டு போய் தேன் வந்துட்டு என் வாழ்க்கை இதில் அடங்கியிருக்குன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க. அக்கா உங்களை மாற்றினது சரிக்கா, இப்போ நீங்கள் என்னையும் மாற்றுறீங்கக்கா, இவங்க செய்கிறத அப்போ தப்புன்னு எனக்குமே புரியாமல் போயிடுங்கான்னு சொல்கிறாங்க. நீதி நேர்மையெல்லாம் கரெக்டுமா, அது ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு செட் ஆகாதுமான்னு சொல்லிட்டாங்க. சொல்லி அட்வைஸை கொடுத்து புரிய வச்சு சரி நான் மன்னிப்பு கேட்குறேன், எல்லாருக்கும் நீயே நம்பின என் வேலைனே என்னை புரிஞ்சுக்கலங்கும் போது நான் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மன்னிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கேட்டாங்க. இப்படிலாம் கேட்டால் நான் உன்னை விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா காலை கழுவணுமா, அந்தளவுக்கு நீ நல்லவளா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.